முக்திபூர்ணம் மெய்யாகவே சதிரிகோங்கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகாமேரா யோவான் சாலையாண்டவர்களின் துபகம் அளவிலா வெகு காலம் இப்பூமியில் பழமையான புராதன பூர்வீக நிழல் போலும் பிரியாதனை ஆண்ட என் நிழல் போலும் பிரியாதேனை ஆண்ட என் தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே. நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை நினைந்து பணிந்து போற்றி புகழ்ந்து அவன் இறைவன் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இங்கு பாவச்சத்திரம் வேதம் ஓதும் பாடசாலைக்கு திரண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். நாம சாதாரணமா அவன் அப்படின்னு யார சொல்லுவோம்னா நம்மளோட வயது குறைந்தவர்களை அவனும் வயது கூடினவங்கள அவர் அப்படின்னு குறிப்பிடுவோம். மாணிக்க வாசக பிரான் அவருடைய திருவாசகத்துல சிவன் அவன் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு அருள் இருக்கார். அப்ப அவர் என்ன இறைவனை தரம் தாழ்த்தி சொல்லியிருக்காரா அப்படின்னா இல்ல. அவன்கிற வார்த்தைக்கும் அவர்ங்கிற வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் அப்புறம் பார்ப்போம். அவர் அவன் என்பது இறைவனுடைய முதல் நாமம், ஆதி நாமம். இந்த அவன்கிற நாமத்தை அடிப்படையாக கொண்டுதான் இறைவன், சிவன், அழிவில்லாதவன், இப்படி பல இறைவனுடைய நாமங்கள் அதெல்லாம் காரண பெயர்கள், அதாவது செயலுடைய நாமம். அந்த செயல் செய்யறதுனால அந்த பெயர் அவருக்கு வருது. அப்ப சிவன் அவன் அவன்கிறது யாரு அப்படின்னா மாணிக்க வாசகர் பிரான் சிவன். சிவன் என்பது சைவ சமயத்துடைய வழிபாட்டு கடவுளாக வணங்கப்படுபவர் சிவன். ஒரு மதத்துக்கும் ஒருத்தர் வழிபாட்டு கடவுளாக எடுத்து வச்சிருக்காங்க. அதுல முதல் மதமாக தோன்றிய சைவ மதத்துல சிவன் தான், அவர் தான் அவன். ஏன் அவருக்கு சிவன் அப்படின்னு பார்த்தா, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், சிந்தையில் இருக்கின்ற அந்த அவன், அந்த இறைவன், அவருக்கு பேரு சிவன். அப்ப சிவன் அவரு சிந்தையுள் நின்ற அதனால் அவருக்கு அவன் அப்படின்னு பேர். ரைட்டு. அடுத்து நமக்கு நீங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஞானிகள் எல்லாம் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து வரத்தை பெற்றார்கள். எல்லாம் என்ன வரதான் பெற்றிருப்பாங்க? சாபா வரம் பெற்றிருப்பாங்க. சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அவர்கிட்ட இருந்து தவத்தை பெற்றால் என்ன வரம் கிடைக்கும்? சாபா வரம். சரி, நமக்குள்ள இருக்கின்ற அந்த அவன், அந்த சிவன், இந்த சிவன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கைலாயம். சிவன் எங்க இருக்காருன்னா கைலாயம். நம்ம பூமிக்கு கைலாயம் எங்க இருக்குன்னு கேட்டா வடக்கு திசை. வடக்குல இறைவன் சிவன் இருக்காரு கைலாயத்துல. நமது மெய்வழி தெய்வம் அவர்கள் கைலாயத்தை பூமண்டலத்திற்கு இறக்கி அதற்கு சாலை என்று பெயர் சுட்டி வச்சிருக்காங்க. நம்மால அகத்துக்குள்ள இருக்கிற அந்த சிவன் இருக்கிற கைலாயத்துக்கு போக முடியாது. அதுக்கு குரு பெருமானோடு 12 வருஷம் கூட இருந்துதான் அந்த கைலாயத்துக்கு போக முடியும். அதனால இந்த உலக மக்களுக்காக நமது தெய்வம் அவர்கள் அந்த கைலாயத்தையே பூமண்டலத்துக்கு இறக்கி அதற்கு சாலை என்று நாம சுட்டியிருக்காங்க. நம்ம
மாலை வணக்க மந்திரத்துல கூட அவங்கள தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏன்னா சிவன் இருக்கிறது வடக்க, இப்ப அவங்க தெற்க இறங்கி வராங்க பூலோகம். மேல மேல இருக்கிறது கைலாயம் சொர்க்கலோகம், இங்கே நடுவுல இருக்கிறது பூலோகம், இதுக்கு கீழே இருக்கிறது பாதாள லோகம். இதுதான் 3 உலகங்கள். அப்ப அந்த வடக்குல இருக்கிற அகத்துக்குள்ள இருக்கிற சிவன் இந்த கலியுக கடைசியில நமக்காக, இந்த மனித குலத்துக்காக, மனித குலம் அத்தனை பேரையும் கைலாயத்திற்கு இறைவனோடு அவனோடு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவங்க இங்க பூலோகத்துக்கு இறங்கி அந்த கைலாயத்திற்கு சாலை என்று பெயர் சுட்டி வச்சிருக்காங்க. இப்போ இறைவன், அவனுக்கு இறைவன் அப்படின்னு ஒரு பெயர். நிறைய அவன் நாம இறைவனை அவன் சொல்றது இல்லை, இறைவன் அப்படிங்கிற வார்த்தையால தான் குறிப்பிடுறோம். இந்த இறைவன் அப்படின்னா இறை என்ற வார்த்தைக்கு உணவு அப்படின்னு ஒரு அர்த்தம். இறை, பறவைகள் இறை தேடி சென்றன அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த உலகத்தில் படைத்த அத்தனை உயிரினத்திற்கும் இறைவன் உணவு படைத்து வச்சிருக்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனைக்கும் இறைவன் உணவு படைச்சிருக்க. அப்ப இந்த தேகத்துக்கு உணவு படைத்து வைத்தவர் எவரோ அவர்தான் இறைவன். சரி, இந்த உலகத்துல எல்லாமே நல்லா சாப்பிடுது, சரிங்களா? இந்த உணவு மட்டும் மனிதனுக்கு போதுமானா பத்தாது. எல்லாம் வாயுணவு மட்டும் சாப்பிட்டவர்கள் கடைசியில் இறந்து போகின்றார்கள். ஆனா மரணமிலா பெருவாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. வள்ளல் பெறா மரணமிலா பெருவாழ்வு, கைலாயபதி அடைதல், வைகுண்ட பதவி அடைதல், கர்த்தருக்குள் மறித்தல், இப்படி எல்லாம் இருக்கு. அந்த செயல் நமக்கு நடக்கணும்னா நமக்கு இறை உணவு. என்ன உணவு வேணும்னா இறை உணவு. இது தூல தேகம், கண்ணில் பார்க்கிற இந்த தூல தேகத்துக்கு நாம குறைந்தது 3 வேளை வாயு உணவு கொடுத்துட்டு இருக்கோம். நமக்குள்ள இருக்கின்ற அந்த ஜீவதேகம், நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கின்ற அந்த மனமாகிய தேகத்துக்கு நாம உணவு கொடுக்கணும். அந்த ஜீவதேகத்துக்கு உணவு தான் செவி உணவு. ஜீவனுக்கு மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான். ஜீவனுக்கு மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான். அப்ப செவி உணவு காதுல தான் பருக முடியும். சரி, செவி உணவு எது? இப்ப எல்லா ஞானிகளும் இது வரைக்கும் வேதங்கள், நம்ம தமிழ்ல நிறைய ஞானிகள் வேதங்கள் இறக்கி இருக்காங்க. அதெல்லாம் செவி உணவாக ஆச்சான ஆகல. இது வரைக்கும் எந்த வேதத்தை மனப்பாடம் செய்த எவரும் இறைவனடி சேரவில்லை. எல்லோரும் போலவும் கடவுள் இல்லை என்று அந்த நாத்திகராக இருக்கின்றவர் அடைந்த அதே நிலையைத்தான் நான் நாத்திகர், நான் கடவுள் மீது இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர் வழிபடுபவர் அப்படின்னு சொல்றவங்களும் அதே நிலையை தான் அடைந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப அவங்களுக்கு யாருக்கும் அந்த இறைவனுடைய செவி உணவு கிடைக்கவில்லை. சரிங்களா? அப்ப இறைவன் என்பவர் இறை உணவு கொடுக்கக்கூடியவர் எவரோ அவர் தான் இறைவன். இந்த கலியுக கடைசியில நமது மெய்வழி தெய்வங்கள் மட்டும்தான் அவங்க வேதத்தை படிச்சாலும் சரி, கேட்டாலும் சரி, சிந்திச்சாலும் சரி, அதை எடுத்து பேசினாலும் சரி, அவளுடைய தவத்தை நமக்கு செவி உணவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வத்துள்ள எல்லாம் தலையாக இருப்பது செவி செல்வம். அப்ப செவி உணவு என்பதற்கு ஞான சைதன்ய வார்த்தைகளை உள்ளம் சம்மதிக்க செவி மடுப்பது செவி உணவு. செவி உணவுக்கு ரொம்ப அற்புதமான விளக்கம் என்னன்னா, ஞான சைதன்ய வார்த்தை, அது ஞானத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதை நாம உள்ளம் சம்மதிக்க செவி மடுத்தால் அது செவி உணவாக, நம்ம ஜீவனுக்கான உணவாக அது நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த கலியுக கடைசியில நம்ம தெய்வம் மட்டும்தான்
செவி உணவு அந்த இறை ஜீவ தேகத்துக்கான அந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் எல்லாம் பருகிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இறைவன் இந்த பூலோகத்துக்கு வந்து நமக்கு செவி உணவை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். எதுக்கு கூடுறோம்? செவி உணவு பருகருக்குத்தான். ரைட்டு. மெய்வழி நம்பிக்கைகள்ல முதலான நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவன் ஒருவன் உண்டு. முதல்ல இதுதான் ஒரு மதத்துல நாம ஒரு ஞான மார்க்கத்துல இருக்கோம்னா முதல் நம்பிக்கை என்னன்னா, ஆண்டவன் ஒருவன் உண்டு. இதுதான் முதல் நம்பிக்கை. ஆண்டவன்கிற வார்த்தையை ஆண் பிளஸ் அவன் அப்படின்னு பிரிக்கலாம். ஆண் தவன், ஆண் அவன். நாமெல்லாம் ஜீவர்கள், நாமெல்லாம் ஜீவர்கள். இறைவன் பரமாத்மா. அதாவது இந்த இறை வழியில ஆண் பெண் வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரணமா பழைய காலத்துல எல்லாம் ஆண் தான் போய் வெளியில போய் சம்பாதிப்பார். பெண் என்ன செய்வாங்க? வீட்டில இருந்து அவர் கொடுத்த பணத்தை வச்சு வீட்டில் இல்லை எல்லாருக்குமாக உணவு உடை எல்லாமே கவனிச்சுக்கிடுவாங்க. ஆணுடைய வேலை சம்பாதிச்சு பொருள் கொடுப்பது. அப்ப ஆண் என்பது பொருளை கொடுப்பவர் ஆண், பொருளை பெறுபவர் பெண். இங்க அந்த ஆண் பரமாத்மா அவர்கிட்ட தான் தவம் இருக்கு, அவர்கிட்ட தான் தவம் இருக்கு, அந்த புண்ணிய பலம் இருக்கு, அதை கொடுப்பவராக இருக்கிறார். அப்ப ஆண் என்பது அந்த பரமாத்மா இறைவன் கொடுப்பவர். நாமெல்லாம் ஜீவாத்மா, நாம பெண். பெண் என்பது எப்படி வருதுன்னா, வாங்குறனால பெண், கொடுப்பவர் ஆண், பெறுபவர் பெண். கொடுப்பவர் குரு, வாங்குபவர் சீடர். ஒருத்தர் ஒரு பொருளை கொடுத்தா கொடுக்கிறவர் கை மேலோங்கி இருக்கணும், வாங்குறவர் கை தாழ்ந்து இருக்கணும். இப்படி கொடுக்கும் போது கையை இப்படி மேல தூக்குனா கைக்கு எப்படி கிடைக்கும்? அப்ப சீடன் என்பவர் அதுதான் சரணாகதி. இறைவன்ட்ட நாம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்கறதா சரணாகதி. அவங்க என்ன சொன்னாலும் கேட்பது. அப்ப அந்த ஆண்டவன் இந்த கலியுக கடைசியில பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களாக அவதாரம் செய்து வந்து இருக்காங்க. அவங்கதான், அதனால அவங்க திருக்கையெழுத்து சாலை ஆண் குரு. பாருங்க, திருக்கையெழுத்தே சாலை ஆண் குரு. ஆண்டவனாக நமக்குள்ள அருவமாக இருக்கின்ற அந்த இறைவன் நமக்காக மெய்வழிச்சாலை ஆண்டவர்களாக அவதாரம் செய்து அவங்க தவத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாம வாங்கணும், வாங்கினது வீணாகாம பாதுகாக்கணும். அந்த வாங்குவதற்கு ஒரு இதுதான், உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. எங்க இருந்து ரட்சிக்க? யமன்ட்டு இருந்து காத்து ரட்சிக்கணும். நாம எல்லோரும் உலகம் முழுக்க அந்த யமன் கையடக்கம், அந்த யமன் எம் கையடக்கம்னு வேற எந்த ஞானியும் சொல்லல. அந்தந்த ஞானி அவரவர் யமன்ட்டு இருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனா அவர்களுக்கு அடுத்தவர்களை தப்பிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தவப்பலன், அந்த புண்ணிய பலன் அந்த ஞானி கிட்ட இல்ல. வேணா என்கிட்ட சீடராவா, என் கூடையே இரு, உனக்கு வழிகாட்டுற, உனக்கு வழிகாட்டுற, நீயும் யமனை மிகிக்கின்ற அந்த சக்தி நீயும் பெற்றுக்கலாம். இப்படிதான் இது வரைக்கும் அந்த மெய் குருக்கள்லாம் இருந்தாங்க. இப்போ அந்த இறைவனே, அந்த நமக்குள்ள இருக்கின்ற அந்த அந்த ஆண்டவனே தூலம் எடுத்து வந்ததுனால இப்போ இறைவன் என்பவருங்க
எல்லாமே இனாமா கொடுப்பதுதாங்க இறைவன். எல்லாம் நீங்க நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாங்க, நாம ஒரு இடத்த வாங்குறோம், ஒரு 5 வருஷம் வச்சிருக்கோம், பல லட்சம் வித்துடுறோம். நாம பல லட்சத்துக்கு வித்துடுறோம், அப்படித்தானங்க? ஆனா இந்த பூமியை படைத்த இறைவனுக்கு யாருங்க நாம காசு கொடுத்தோம்? பூமியை படைச்சாரு, நமக்கு கொடுத்திருக்காரு. நாம யாரும் இறைவனுக்கு எந்த பணமும் கொடுக்கவில்லை, இனாமா தான் கொடுத்திருக்காரு. நமக்கு சுவாசிக்க காற்று, இன்னும் பூமிக்கு உயர போனீங்கன்னா காற்று இல்லை, எல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுக்கிட்டு தான் இமயமலைக்கு போறாங்க. சூரியனை படைத்து ஒளி கொடுத்துட்டு இருக்காரு, சந்திரனை படைச்சிருக்காரு. பூமியில 3/4 பங்கு நீர், அது சூரிய ஒளியில ஆவியாகி மேகமாகி, அந்த மேகத்தை காற்று இந்த பூமிக்கு உள்ள நிலத்துக்குள்ள அடிச்சாதான் மழை. மேல அப்படியே நீராவியாகி அப்படியே கடலுக்குள்ள மழை பெஞ்சா நமக்கு மழை பெய்யலைன்னா நம்ம பாலைவனம் ஆயிடுவோம், தண்ணி இல்லாம போயிடும். ஆனா அந்த பெருங்கருணை பேரருளாளன் அதுக்கு காற்றை படைச்சு அதை நிலத்துக்குள்ள காற்று அடிக்க வச்சு நமக்கு மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறார். அப்படி நீங்க யோசிச்சோம்னா இறைவன் இனாமா கொடுப்பவர் இறைவன்க. அப்ப நம்ம தெய்வம், அவங்கதான் இறைவன், அவங்கதான் ஆண்டவன் என்பதற்கு அடையாளம். நமக்கு தவத்தை சும்மா கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சும்மா வரல. நல்லா யோசிச்சு பாருங்க, அவர்கள் தவத்தை இனாமாக பெறவில்லை. பசி எடுத்து குடல் கருக அன்ன ஆகாரம் இன்றி பல நாட்கள் தவம் இருந்து அவங்க கஷ்டப்பட்டு பெற்றதை நம்மால முடியாது. எல்லாமே அனைத்தும் விட துணியா மக்களுக்கும் மெஞ்ஞானம்ங்கிறாங்க. எதுவுமே விட முடியாதுங்க. ஏங்க இன்னைக்கு சபைக்கு வரல? மழைங்க. ஏன் ஒரு ஆட்டோ பிடிச்சி வர முடியாதா? இல்ல. அழிஞ்சு போற காசு எப்பனாலும் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் தெய்வத்துடைய அருட்கொடை. அப்ப நமக்கு அவருடைய தவத்தை இனாமாக கொடுக்கின்றார்கள். கொடுப்பவர் ஆண், அதான் தெய்வம். நாம் பரமாத்மா, நீ ஜீவாத்மா. நாம் ஆண், நீ பெண். உன்னை காப்பாற்ற வேண்டியது எம்முடைய கடமையாகிறதுங்கிறாங்க. அவங்க கடமையை செய்யறதுக்கு அவங்க செய்யற சட்ட திட்டத்தில் அவங்க நமக்கு அருளி இருக்கின்ற சட்ட திட்டத்து பிரகாரம் இருக்கணும். எங்க ஒரு மனைவி வீட்டுல இருந்தா தான் கணவன் அவங்களுக்கு வேண்டிய உணவுக்கு பணம் கொடுப்பாரு. கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுல போய் இருந்தா இவர் காசு கொடுப்பாரா? சொல்லுங்க. வீட்டுல இருந்தா என்ன வேணுமோ அந்த காய்கறிக்கு 500 ரூபா கொடுங்க, கொடுப்பாங்க இல்லையா? அம்மா வீட்டுல இருக்க கோச்சுக்கிட்டு எனக்கு காய்கறி வாங்கணும், காசு கொடுப்பாங்களா? அப்ப நம்ம தெய்வம் நமக்கு கொடுக்கணும்னா அவங்களுடைய நினைவுங்கிற அந்த வீட்டுல நாம இருக்கணும். அவங்களுடைய நினைவுல நாம இருந்தா தான் அவங்க கொடுக்க முடியும். நம்ம நினைவு முழுக்க அழிந்து போகின்ற அந்த பொருள்கள் மேலே இருந்தா, தெய்வ நினைவே வராம இருந்தா அவங்க எப்படி கொடுப்பாங்க? பாடல்ல அழிவிலாதவன் 7.1 ஆக்கியே அதை தூக்கிட ஆனதே விண்ணோலகம் ஏழிது அதுவே தன்னில் அமானிதம். அழிவில்லாதவன் 7.1 ஆக்கி அதை தூக்கிட ஆனதே விண்ணுலகம் ஏழிது அதுவே தன்னில் அமானிதம். இந்த அழிவில்லாதவன்கிற வார்த்தைக்குள்ள ஒரு அர்த்தம். அழிவில்லாதவன் அதாவது அழிவே இல்லாதவன். இப்ப நாமளும் மிருகமும் சினை என்ற யோனியில பிறந்தோம். ஆனா அதெல்லாம் அழிந்து போகக்கூடியதாக இருக்கு. ஆனா மனிதன் அழிவதில்லை. ஏன்னா மனிதனுக்குள்ள அந்த இறைவன் இருப்பதால், அந்த இறைவன் அழிவில்லாதவனாக இருப்பதால் மனிதனையும்
அழிவில்லாதவனாக ஆக்கி வச்சிருக்கார். இவன் செத்தான்னா அழகையாக யமனுடைய கட்டுப்பாட்டுல அவன் இருக்கணும், யமலோகத்துல இருக்கணும். தெய்வத்தை அடைஞ்சா அந்த இறைவனை அடைந்தவர்கள் இறைவன் இருக்கிற அந்த கைலாயத்துல அந்த சிவலோகத்துல இறைவனோடு சொர்க்கத்துல இருப்பாங்க. அதாவது இது அகசொர்க்கம், இது அகசொர்க்கம், ரூபத்துல இல்ல அரூபமாக. நம்முடைய அந்த ஜீவனானது, அந்த ஜீவ ஆவியானது இறைவன் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியோடு இரண்டர கலந்து இருக்கும் பொழுது அவர்கள் சொர்க்கலோகத்துல சமாதி நிலையில் இருக்கின்றார்கள். சமாதினா ஆதிக்கு சமமான நிலையில் இருக்கின்றார்கள். ஆதி இறைவன் எங்க இருக்காரோ அங்க. வெளியில போச்சுன்னா ஆவி யமனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. யமனுடைய கட்டுப்பாட்டுல இருந்தவர்களுக்கெல்லாம் அடுத்து நித்திய நரகம், இறைவனோடு இருப்பவர்களுக்கெல்லாம் நித்திய சொர்க்கம். அப்ப மனிதனாக பிறந்தவன் அழிவதில்லை. ஒன்று இறுதியில், ஒன்று சொர்க்கத்துக்கு நித்திய மகிழ்ச்சி சொர்க்கம், நித்திய துன்பம் நரகம், எதிலே இருக்கணும். அந்த இறைவனுடைய தன்மை ஒண்ணு என்னன்னா அழிவில்லா ஆதவன். ஆதவன்னா என்னங்க? சூரியன். ஆதவன்னா சூரியன். இப்ப நாம பார்க்கிற இந்த சூரியன் அழியக்கூடியது. தெய்வம் கேட்கிறாங்க, இதுவரைக்கும் எந்த ஞானியுமே கேட்காத ஒரு கேள்வி. ஒரே சூரியன் ஓடிக்கொண்டிருக்கும் உலகீரே, மாற்று சூரியனுக்கு கதியற்ற உலகீரே. இப்படி எந்த ஞானியாவது கேட்டிருக்காங்களா? ஏன்னா அவரால் வேற ஒரு சூரியனும் அவரும் மாற்று சூரியனுக்கு கதியற்றுதான், அதை பத்தி கேள்வி கேட்கல. அப்ப மாற்று சூரியனுக்கு கதியற்ற உலகீரேன்னு கேட்கக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும்? மாற்று சூரியனை உண்டாக்கக்கூடிய சக்தி பெற்றவர் தான் இப்படி கேட்க முடியும். அப்ப இறைவன் யாரு? அழிவில்லா ஆதவன், அழிவில்லாத சூரியன். அப்ப அந்த அழிவில்லாத சூரியன் நம்ம தெய்வம் அவர்கள் ஞான சூரியனாக, கோடி சூரிய பிரகாசமாக, பிரம்ம பிரகாசமாக அவர்கள் இந்த பூலோகத்துக்கு அவதாரம் செய்து வந்து இருக்காங்க. அடுத்து அழிவில்லாதவன். அழிவில்லாதவன்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அழிவில்லா தவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடங்கி இருக்கு. தவம் என்பதே யார்கிட்ட இருக்கு? இறைவன்கிட்ட தான் இருக்கு. எல்லா ஞானிகளும் அந்த அவன் இறைவன்கிட்ட போய் தான் தவம் இருந்து தவத்தை பெற்றார்கள். அவங்கவுங்க எவ்வளவு தவம் செஞ்சிருக்காங்களோ ஒவ்வொரு ஞானியும் அந்த 8 விதமான சொர்க்கங்கள்ல எந்த சொர்க்கத்துக்கு போக போறாங்கிறது முடிவு பண்றது அவரவர்களும் தூலத்தளவுல இருந்த போது சேர்த்து வைத்த அந்த தவப்பலன் தான் முடிவு செய்யும். அப்ப இறைவன் அழிவில்லாதவன், அழிவில்லா ஆதவன், அழிவில்லா தவன். நாம வஸ்து துதி அப்படின்னு ஒரு பாடல் கேடு குடகத்துல, இந்த அவன்கிற தலைப்பை ஏன் எடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல நிகரிலவனவனே நுழனாமே இப்படி இருக்கு. சில பேரு என்ன தெய்வத்தை போய் இப்படி மரியாதை குறைவாக அவன் ஏன் சொல்லணும்? நிகரிலவரவரே நுழனாமே இப்படி படிக்கிறாங்க. அதாவது தான் படிக்கிறது தவறு என்றே தெரியாமலே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க குரான் வேதத்துக்கே இது சுக்கூர் புள்ளி இது தப்புன்னு மாத்தாத அப்படின்னு இருக்கு. நம்ம வேதம் செயலுடைய வேதம். இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தெய்வம் அவர்கள் செயலுடையதாக ஆக்கி வைத்திருக்க இந்த வேதத்துல மாத்துறது எவ்வளவு பெரிய தப்பு எங்க? நமக்கு அர்த்தமே தெரிய வேண்டியதில்லை. தெய்வம் நீ கொங்கத்தனமாக கூமுட்டைத்தனமாக நம்பி நடப்பாயானால் பிழைப்பாய். நாம எப்படி இருக்கணும்? கொங்கத்தனமாக கூமுட்டைத்தனமாக நாம தெய்வம் அவர்களை
நம்பி நடக்கணும். கொய்த்தி மூட்டத்தனத்தில் போவாயானால் நிச்சயம் சாவாய். அப்ப கொங்கத்தனமாக குமுட்டைத்தனமாக நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்? வேதத்துல இருக்கிறது இருக்கிற மாதிரி படிக்கலாமா கூடாதாங்க? நமக்கு என்ன ஏங்க, தெய்வம் அவர்களுக்கு தெரியும். அங்க அவர்னு போடணுமா அவர்னு போடுமா அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு மேல நாம யோசிக்கிறோமா? அந்த அவனுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மஸ்த கூடத்து பிரம்ம அரூபனே பிரம்மஸ்வரூபராய் பேருலகோர் உய்ய. இதுல தாங்க அந்த வித்தியாசத்தை கொடுக்கறாங்க. பிரம்மஸ்த கூடத்து பிரம்ம அரூபனே, அந்த இடத்துல அரூபரேன்னு போடல, பிரம்மஸ்த கூடத்து பிரம்ம அரூபனே. அடுத்த வரியே பிரம்மஸ்த கூடத்து நமக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மத்துக்குள்ள அரூபமாக இருந்த அந்த அரூபனே எப்படி வராங்களாம்? பிரம்ம சொரூபராய். அப்ப சொரூபனாயின்னு போடல, பிரம்ம சொரூபராய் பேருலகோர் உய்ய. நாமெல்லாம் உய்யணுங்கிறதுக்காக தெய்வம் அவர்கள் அவதாரம் செய்யறாங்க. அப்ப அவன் என்பது அந்த அரூபனே அப்படிங்கிறது அந்த இன்னுங்கிற எழுத்து அகத்துல அரூபமாக இருக்கின்ற இறைவனை குறிக்கும். அகத்துல அரூபமாக இருக்கின்ற இறைவன் தான் இந்த கலியுக கடைசியில பிரம்ம சொரூபராய். பிரம்ம அரூபம், பிரம்மம் அது கூடஸ்த பிரம்மம், அது இருள். சொரூபமாக எடுத்து வரும் பொழுது அதுதான் நம்ம தெய்வம் அவர்களை பிரம்ம பிரகாச. பிரம்மம் இருளுங்க, இது பிரகாசம். தெய்வம் எப்படி வர்றாங்க? பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள். பிரம்ம பிரகாசம் ஆயிருது. அப்ப அவங்க பிரம்ம சுரூபராய் பேருலகோர் உய்ய அவங்க இங்க அவதாரம் செய்து இருக்கின்றார்கள். அதுல நிகரில் அவன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. நிகரில் அவன் இறைவன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாம்பழம்னா அதிலே பல வெரைட்டி இருக்கு. இமாம் பசந்து, மல்கோவா, இப்படியே சொல்லிட்டே போலாம். நீங்க எந்த பழங்களை எடுத்தாலும் அதுல பல வெரைட்டி இருக்கு. திராட்சையா, பச்சை திராட்சைங்கிறாங்க, கருப்பு திராட்சைங்கிறாங்க இல்லையா? இறைவன் படைத்த ஒவ்வொன்றும் அதுக்கு சமமானதாக இருக்கு. ஆனா இறைவன் மட்டும் நிகர் இல்லாதவன். அவர் மட்டும் எப்படி நிகர் இல்லாதவனாக இருக்கிறார் என்று பார்த்தோம்னா, இறைவன் என்பது அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதினா 6 பெரும் ஜோதிகள், 6 பெரும் ஜோதிகள் உடையவர் இறைவன். அந்த 6 பெரும் ஜோதியில ஒரே ஒரு ஜோதி, அறிவு என்ற ஜோதியை இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கார். அவர்கிட்ட இருக்கிறது 6 சக்திங்க, 6ல 1 மட்டும் கொடுத்திருக்கார் மனிதனுக்கு. அந்த அறிவை, அந்த 6வது அறிவை, அந்த பகுத்தறிவை, அந்த பேரறிவை கொண்டு இறைவனை அறிய வேண்டியது, அடைய வேண்டியது கடமையாக்கப்படுது. அந்த கடமையை செஞ்சா சொர்க்கம், கடமைக்கு செஞ்சா நரகம், கடமையே செய்யவில்லை என்றாலும் நரகம் தான். உலகம் முழுக்க இறைவன் சொல்லி ஒரு உருவத்தை வணங்கிக்கிட்டு இருக்காங்க. தெய்வம் கேட்கிறாங்க, நீ செஞ்ச தெய்வம் உனக்கு என்ன செய்யும்? நீ செஞ்ச தெய்வம் உனக்கு என்ன செய்யும்? உன்னை படைத்த இறைவன் தானே உன்னை காப்பாற்ற முடியும். இப்ப நம்மள யமன்பதி எல்லையில காப்பாத்துறாங்கன்னா நம்மளை படைச்ச தெய்வம் நமக்குள்ள இருந்து அந்த யமன்பதி எல்லையில நம்மளை காப்பாத்துறாங்க. அப்படி காப்பாத்தணும்னா நாம இப்ப இருந்தே தெய்வம் அவர்களை நினைத்து கொண்டு இருந்தா தான் காப்பாற்ற முடியும். தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். கடைசி நேரத்துல தெய்வத்தையே நினைக்காம அழிஞ்சு போற பொருள்களையே நினைச்சுக்கிட்டு பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, இவங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்தா தெய்வம் எப்படி காப்பாத்துவாங்க? அதற்குத்தான் அந்த இப்ப இருந்தே நம்ம மனத்தை தெய்வ நினைவாக கொண்டு போயிட்டோம்னா, உடம்பு சரியில்லாம கை வலி, கால் வலி, எல்லாமே வலிகளும் இருக்கிற நேரத்திலும் நம்ம நினைவானது தெய்வ நினைவாக இருக்கும். அப்ப அந்த நிகர் இல்லாதவன் நமக்காக கலியுக கடைசியில
தேகம் எடுத்து வந்து, அதுதான் எம்மை உன்னை போல் மனித உரு என்று நினைக்காதே, எம்மை உன்னை போல் மனித உரு என்று நினைக்காதே, சர்வ கால வேத மதி மகத்துக்கள் தேடி நிற்கும் வஸ்து பொருள் என்று நினை. நமக்குள்ள இருக்கின்ற அந்த அழியா வஸ்து, அந்த அழியா பொருள் நமக்காக தேகம் தாங்கி வந்திருக்காங்க. அதனாலதான் தெய்வ தேடு ஊடகத்துல உள்ள முதல் பாடலுக்கு பேரு வஸ்து துதி. எதை துதிக்கிறோம்? வஸ்துவை துதிக்கிறோம். நமக்குள்ள இருக்கின்ற அந்த இறை வஸ்து, அந்த அழியா வஸ்து, அதைத்தான் துணிக்கிறோம். அந்த நிகரில்லாதவன், அந்த வஸ்து யாருங்கிறது அந்த பாடல்லே வருது. அகமிய மகாமிய மகூரின் நகமிய மதொலிய நவினாவு தகு தலை கண் ஆகு பெயரகர நிகரில் அவன் அவன் என்னுள நாமே. நிகரில்லாதவன் அவன் என் உளன். மனிதனாக தோன்றிய அனைவருக்குள்ளும் இருப்பது அந்த அவன், அந்த இறைவன். அது யாரோ எவரோ என்று நினைக்காதே, அது நாமே, நாம் தான் அந்த அவன், நாம் தான் அந்த வஸ்து அப்படின்னு இந்த பாடல்ல நிகரில் அவன், நிகரில்லாதவன், அவன் என் உளன். அவங்களுக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் இருப்பது அந்த வஸ்து, அந்த அவன், அந்த இறைவன், அந்த அழிவில்லாதவன், அந்த நிகரில்லாதவன். அப்ப அது யாரோ எவரோ அப்படி எல்லாம் நினைக்க வேணாம், அது கூட நாம் தாம், நாமே அப்படின்னு இந்த பாடல் வரிகள்ல தெய்வம் நமக்கு அருளி இருக்காங்க. ஆகவே இந்த முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது, இன்னும் இந்த மெய்மன ஞானத்துல கூட கோடி சூரிய பிரகாசன் என்னிடம் குடிவந்தேரி போகுந்த நாள். அத கூட சில பேர் எப்படி படிக்கிறாங்கன்னா, கோடி சூரிய பிரகாசர் என்னிடம் குடிவந்தேரி போகுந்த நாள். தயவு செய்து வேதத்துல இருக்கிறத அப்படியே படிங்க. அடுத்தவங்க படிக்கிறாங்க, சாலையில ஆலயத்துல இப்படி படிக்கிறாங்க அப்படின்னு நீங்க மாறாதீங்க. நாம இருக்கோம், தெய்வம் இருக்காங்க. நமக்கு சொர்க்கம் கொடுக்க போறது தெய்வம் தான், வேற யாராலும் கொடுக்க முடியாது. அப்ப தெய்வம் எப்படி எடுத்து வைத்திருக்கின்றார்களோ அந்த எடுத்து வைத்ததை உள்ளதை உள்ளபடி உரைத்தல். அப்பதான் நமக்குள்ள போவாங்க. நம்ம அதுதான் தெய்வம். தன்னறிவு கொண்டு போன பெயர் சாரட்டும் மீளா நரகினுக்கில் சாபமே விட்டாங்க. தன்னறிவு கொண்டு போனா அதுக்கு என்ன பேர் கொடுக்கிறாங்க? பேயர்ன்ட்டாங்க. தன்னறிவு கொண்டு போன பெயர் சாரட்டும் மீளா நரகினுக்கே அப்படின்னு சாபம் கொடுத்தாச்சு. வேதத்துல இருக்கா இல்லையாங்க? அப்ப நாம எப்படி இருக்க வேண்டும்? நாம தன்னறிவு கொண்டு போகக்கூடாது. தெய்வம் அவர்களுடைய அந்த பேரறிவுல நாம இருக்கணுங்க. அப்ப பேரறிவுல இருக்கணும்னா அவர்கள் என்ன அருள் இருக்காங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணலாமே. ஒரு ஜெராக்ஸ் மெஷின், இந்தியாவில் இருக்கிற ஜெராக்ஸ் மெஷின் சீன நாட்டு புக்கு ஜெராக்ஸ் பண்ண விட்டா எனக்கு, நான் இந்தியாவில் இருக்கிறது இது இந்திய பாஷையே இல்லை, இது சீன பாஷை எனக்கு தெரியலன்னு சொல்லுமா? தப்பு தப்பா பிரிண்ட் போடுமா? நீங்க எந்த பாஷையினாலும் அது பிரிண்ட் போட்டு கொடுத்துரும். ஒரு சின்ன கதை. பெரியசாமின்னு ஒரு குரு கிட்ட 5 சீடர்கள் இருக்காங்க. அது கூட சின்னசாமின்னு ஒரு சீடரும் சேர்றார். அவரு ஒரு 5 வருஷமா கூட இருக்கார். குரு கிட்ட குரு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்கார். குரு ஒரு நாள் என்ன செய்யறாரு, வெள்ளி காசு அந்த 5 1 6 சீடர்களை கூப்பிட்டு வெள்ளி காசை ஒண்ணு கொடுத்து, இதை யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வைக்கணும். அது யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வைக்கணும். அந்த ஒளிச்சு வைக்கிறதும் நம்ம குடில் இருக்க அவங்க வாழக்கூடிய அந்த குடிலுக்குள்ள வைக்க கூடாது, அதுக்கு வெளியில வைக்கணும்.
இத ஒரு மாசம் கழிச்சு நான் சொல்லுவேன், நான் சொல்ற நாள்ல எடுத்து கொண்டு வந்து கொடுக்கணும். இதுதான் சட்டத்திட்டம். சரி, பார்த்தா அடுத்த நாள் கேட்கிறார், என்னப்பா எல்லாரும் சொன்ன மாதிரி ஒழிச்சு வச்சுட்டீங்களா, யாருக்கும் தெரியாம அப்படின்னு கேட்கிறார். 5 சீடர்கள், ஏற்கனவே சேர்ந்த 5 சீடர்கள், குருவே நாங்கெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த சின்னசாமி புது சீடர் மட்டும் எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சிட்டு, குருவே என்னால ஒழிச்சு வைக்க முடியல, ஏன் அப்படின்னு கேட்கிறார். எனக்குள்ள இருக்கின்ற இறைவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், நான் என்ன செய்யறேன்னு பார்த்து கொண்டு இருக்கிறார், அவருக்கு தெரியாம நான் எப்படி ஒழிச்சு வைக்கிறது? நீங்க தான் யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வைக்க வேணும்னு சொன்னீங்க. எனக்குள்ள இருக்கிற இறைவன் நான் என்ன செய்யறேன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு, அதனால ஒழிச்சு வைக்க முடியல, நீங்க பாருங்க கையிலே வச்சிருக்கேங்க. நாம செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நமக்குள்ள இருக்கின்ற இறைவன், அவன் அழிவில்லாதவன், நித்தியமானவன், நிரந்தரமானவன், அந்த இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்னொன்னு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஏங்க, சாதாரண உயிரே இல்லாத செல்போன் கால் பண்ணா அது ரெக்கார்டு இருக்கு, வந்த கால் ரெக்கார்டு இருக்கு, மிஸ்டு கால் ரெக்கார்டு இருக்கு. ஒரு உயிர் இல்லாத ஒரு போனுக்கே யார் பண்ணா, எத்தனை மணிக்கு பண்ணாங்க, இங்க இறைவன் படைக்கும் பொழுதே எல்லா ரெக்கார்டும் இருக்கு. நாம செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இங்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இறைவனுக்கு தெரியாமல், தெய்வத்துக்கு தெரியாம நாம எதுவும் செய்ய முடியாது. அப்ப தெய்வத்துக்கு தெரியாம எதுவும் செய்ய முடியாதுங்கிற போது தெய்வத்துக்கு தெரியற மாதிரி எல்லாமே செய்யலாமே. நாம இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கோம், நமக்குள்ள இருக்கிற தெய்வத்துக்கு தெரியுமே. நாம தெய்வ வாக்கியங்களை கேட்கிறோம், தெய்வ வாக்கியங்களை பேசுறோம் அப்படின்னு தெய்வத்துக்கு தெரியுமே நமக்குள்ள. அப்ப நாம மனிதனாக பிறந்த நாம இந்த கலியுக கடைசியில் இருக்கோம். உலகமே போர் 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 அப்படின்னு நடந்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்கால ஊரு பேரு லாஸ் ஏஞ்சல்ஸ். இப்ப அந்த ஊரே லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆயிடுச்சு, எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. ஏற்பட்ட ஒரு பெரிய தீப்புயல்ல அமெரிக்கால எல்லாம் குளிருக்காக எல்லாம் மரப்பலகைகளை வச்சு வீட்டை கட்டி இருக்கான், அத்தனையும் எரிந்து சாம்பல், பல கோடி நஷ்டம். எப்படி பிரளயம் வருங்கிறத தெய்வம் இப்பவுமே அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அவனால, அமெரிக்கா நான் தான் உலகத்துக்கே பெரிய ஆளு சொல்றவன ஒண்ணும் செய்ய முடியாது. அவனும் எல்லாம் ஏரோப்ளைன்ல எல்லாம் கொண்டு போய் அதை அணைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் பெரிய மழை பெஞ்சுதான் அணைஞ்சிருக்கு. ஆகவே நாம பிரளயத்தை, அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கின்ற இந்த கடைசி காலகட்டத்துல நமக்காக அந்த இறைவன், அவன் சிவன், அழிவில்லாதவன், நித்தியமானவன், நிரந்தரமானவன், நமக்கு மெய்வழிச்சாலை ஆண்டவர்களாக தென்னாடுடைய சிவனாக அவதாரம் செய்து நம்ம எல்லாம் காத்து ரட்சித்து கொண்டிருக்கின்றார்கள். நாம அவருடைய ஆலயத்துக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம வணங்கி, அங்க வர முடியாத நேரத்துல இங்க நாம வீட்டிலையும் இந்த சபைகள்லையும் நாம இருந்து தெய்வம் அவர்களுடைய பெருமையை படித்து பாடி பேசி அந்த மேலாம்பரமான 4ஆம் பதத்தை, பரமபதத்தை நாம் எல்லோரும் அடைவோமாக. முத்தி பேரை தொடரும். நமஸ்காரம்.